ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு 280 அடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட அவங்களால வந்துட்டு அந்த 200 கிராஸ் பண்ண முடியல. எல்எஸ்சியோட 196 தான் அடிச்சாங்க. அந்த மேட்சும் வந்துட்டு ரொம்ப ஒரு 120 தான் அடிச்சாங்க. கொஞ்சம் திரும்ப அந்த ஒரு ட்ரெடிஷனல் வே ஆஃப் நார்மல் கிரிக்கெட் நார்மலைஸ் பண்ணி ஒரு 200 அப்படின்னு அடிச்சு ஆடினாங்கன்னா மேபி திரும்ப சான்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா bowling pull off பண்ணவே முடியல. அவங்க பண்ண ஒரு மிஸ்டேக் தான் எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, அந்த பையன் வந்து லெஃப்ட் ஆனா ரைட்ல போறான், ரைட் ஆனா லெஃப்ட்ல போடுறான். அப்படிப்பட்ட ஒரு bowler வச்சிருக்காங்கன்னா பரவாயில்ல, இருக்கட்டும். வெங்கடேஷ் கொடுத்து பாருங்க, கொடுத்துருக்கலாம் ஒரு ஸ்பின். Maybe who knows, he can take cricket pro. They don't have good dead bowler அப்படின்னு சொல்லிட்டு டெட் அவுட் போறதுக்கு bowlers இல்ல. என்னன்னா ஷமி மேல வந்துட்டு ரொம்ப ஓவர்ல ஆறாரு. பட் ஷமி இன்னைக்கு வந்துட்டு அவர் காமிச்சார் 4 ஓவர் 29 ரன் ஒரு விக்கெட் டீசென்ட்டா போட்டார். அதை ரெண்டு யார் போடுவா? கம்மின்ஸ் 4 ஓவர் 47, சிமர்ஜித் 4 ஓவர் 47, ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவர் 43. இப்படி எல்லாம் வரிசையா ரன் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எங்க போகுது இந்த மேட்ச்? ஆக்சுவலா வந்துட்டு SRH ஜெயிக்க வேண்டிய மேட்ச். எவ்வளவு 16க்கு 2. அங்க இருந்து அஜிங்கியா ரஹானே 97 for 2, திரும்ப 106 for 4 வந்துருச்சு. திரும்ப அங்க இருந்து ஒரு கொலாப்ஸ்.